ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வேர்க்கடலை சட்னி தான் செய்ய போகிறேன். இந்த சட்னி வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவும் அரைச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பச்சை வேர்க்கடலை தான் நான் எடுத்திருக்கேன். இந்த பச்சை வேர்க்கடலையே இப்போ வந்து வறுத்து தோல் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் இந்த சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன், ஒரு 4 மிளகா எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 100 வேர்க்கடலை அளவு நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு இதுக்கு ஒரு 4 மிளகா, இது நல்லா காரமாக தான் இருக்குது, அதனால் 4 மிளகா எடுத்து வச்சுருக்கேன், காஞ்ச மிளகா. தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஒரு கொட்டை சொல்லுவாங்களா புளி, அதை எடுத்திருக்கேன். ஒரே ஒரு கொட்டை புளி எடுத்திருக்கேன், அவ்வளோதான். பூண்டு ஒரு சின்ன பல் பூண்டு வந்துட்டு ஒரு 6 பல் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு. இப்போ இந்த சட்னிக்கு இவ்வளோ தான் தேவை. அடுத்து நம்ம தாளிக்கிறப்ப கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம தாளிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு நான் இதை வறுத்து எடுத்துக்கிறேன், வேர்க்கடலையை. நீங்கள் வந்துட்டு வறுத்த வேர்க்கடலையாக இருந்துச்சுன்னா தோலை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இது வந்து பச்சை வேர்க்கடலைங்கிறதுனால நான் வறுத்து எடுத்துக்கிறேன். வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். வேர்க்கடலை வந்து நல்லா வறுபட்டுட்டு கொஞ்சம் அப்படியே ஆறுனுச்சுனாக்கா அந்த தோல்லாம் எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், தோல் எடுத்துட்டேன். நல்லா வந்துட்டு வறுத்துட்டு தோல் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம சட்னி அரைக்க ஆரம்பிச்சிடலாம். வேர்க்கடலையை வந்து பாருங்கள் நல்லா வந்துட்டு தோல் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வறுத்துட்டு. அடுத்து இந்த மிளகாவையும் பூண்டையும் சும்மா வந்துட்டு எண்ணெயில் வந்து லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மிளகாவை வந்து நம்ம வந்துட்டு வறுத்து எடுத்துக்கிட்டோம்னாக்கா கொஞ்சம் சீக்கிரமே அரைப்பட்டுரும், வாசமாகவும் இருக்கும் சட்னி. அதுக்காக தான் சும்மா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது போதும். இந்த மிளகாய் போட்டலாம். பூண்டு போட்டலாம். புளியும் இதே போட்டலாம். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மிளகாய் இதில் போட்டுடலாம், வறுத்ததை. எதுக்காக இது மாதிரி உடச்சிட்டு வறுத்து மிளகா போடுறேன் அப்படின்னா, பச்சையாக போட்டோம்னாக்கா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்துட்டு இது வறுபடாது, இது அரைக்காது இது மிளகா. அதனால தான் இதை வந்துட்டு நான் வறுத்து போடுறேன். இப்போ இந்த வேர்க்கடலை போட்டுடலாம். தேங்காய் போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு. இவ்வளோ தான். இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்துட்டு நம்ம நைஸாக அரைச்சிடக்கூடாது. நைஸாக நம்ம அரைச்சிட்டோம்னா அந்த வேர்க்கடலையில் உள்ள எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சுன்னா நம்ம அந்த சட்னி சாப்பிடும்பொழுது நமக்கு பித்தத்தை கிளப்பி விட்ரும், தலையை வலிக்கும், வாமிட் வர மாதிரி இருக்கும், ஒத்துக்காது. அதனால் வந்துட்டு இதை வந்துட்டு ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறப்பாக இருந்தால் கூட ஓகே, அப்படியே அரைச்சி எடுத்து வந்துடலாம். பாருங்கள், சட்னி அரைச்சிட்டேன், அவ்வளோதான். ஊற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ சட்னியை வந்து தாளிச்சிடலாம். இதில் கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி வந்து கலக்கி இதில் ஊற்றிடுறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இந்த சட்னியை தாளிச்சிடலாம். இப்போ சட்னி வந்து தாளிச்சிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக போதும். கடுகு போட்டுடலாம். உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் ஒன்று,
பெருங்காயத்தூள் கொஞ்சம், சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரே ஒரு சின்ன வெங்காயம், அதை போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டு அப்படியே நல்லா வந்து சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதக்கி சட்னியில் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி இது மாதிரி சட்னிக்கெல்லாம் வந்து, பொட்டுக்கடலை சட்னி, இந்த சட்னிக்கெல்லாம் வந்து வெங்காயம் சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம தாளிக்கும் போது போட்டு தாளித்தோம்னா சூப்பராக இருக்கும். 4 இட்லி சாப்பிட்றவங்க 6 இட்லி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து கருவேப்பிலை. அவ்வளோதான். நம்ம இப்போ சட்னியில் ஊற்றிடலாம். அதை அவ்வளோதான். சூப்பராக வந்துட்டு ஒரு வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சட்னி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இட்லியும் ஊற்றிட்டேன். சுட சுட சூடான இட்லி. சுட சுட இட்லியும் ரெடி. இப்போ நம்ம வந்து டேஸ்ட்டு பண்ணலாம். பாருங்க, சட்னி, வேர்க்கடலை சட்னி. இப்போ சாப்பிட்லாமா? சுட சுட இருக்குது, ஆவி பறக்குது பாருங்கள். அடடா, சாப்பிட்டு பார்க்குறேன். பா, வேறு லெவலு. சூடாக அந்த இட்லிக்கும் சட்னிக்கும் அட்டகாசமாக இருக்குது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல். பாப்பா, சூடு சூப்பராக இருக்குது. நீங்களும் இதுமாரி வந்துட்டு வேர்க்கடலை சட்னி இதேமாரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போய் சாப்பிட போகிறேங்க சூடாக. நன்றிங்க.